1,00,000 பேர் மனுவில் 50,000 பேர் வந்து உரிமை தொகையாக இப்போயாச்சும் கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த மனுவில் கொடுத்துருக்கேன். அந்த அதிகாரி கூட்டு பனிஷ் பண்ணிங்க, என்ன பண்ணீங்க, சஸ்பெண்ட் பண்ணிங்க, இல்லை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பீங்க. போன உயிர் எப்படி வரும்? திருமாவளவனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்க சிகப்பு கம்பளம் விரிச்சு கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. இது தேவையா? நம்ம இருக்கிறன்றதை காட்டிக்கிறதுக்காக ரோட் ஷோ பண்ணிவிட்டு நீங்களே ஒரு ஆளுங்களை கூட்டி அந்த 500 ரூபாய்க்கு ஆளுங்களை வர வச்சு ஸ்ட்ரென்த்தை காட்டி போடுறது, அதெல்லாம் அது இல்லை கிடையாது. நம்ம ஆளு தான் தள்ளுன்னு போகிறாங்க. நான் பார்த்தா நம்ம ஆளு தாங்க, நாங்கள் யாருமே இல்லை. ரோட் ஷோக்கையும் சக்ஸஸ் கிடையாது, ஃபெயிலியர் தான் அது. சரி செய்யலைனாக்கா இந்த கட்சியை ரஜினி சொன்னார் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரி இந்த கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அம்மா உணவகம் போர்டெல்லாம் கிழிச்சு எங்களை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சி உங்களே நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். புரட்சி தொண்டன் நேயர்களுக்கு வணக்கம். நான் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, வடசென்னை மத்திய மாவட்ட செயலாளர். எடப்பாடியோட ரோட் ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோட் ஷோ போகிறாரு, இப்போ அவர் அங்கே இருக்கிறன்றதை தண்ணியில் படுத்துக்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாரு. யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஐடியா. பட் அவனை போகிற இடத்துல எல்லாமே பக்கமாக பேப்பரில் இந்த இடத்துல இதை பேசணும், அந்த இடத்துல பிஃபோராக எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அங்கே ஜனமே இல்லையே. நான் அந்த 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையே. இதுக்குள்ளே நம்ம போய் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு என்ன? நம்ம பதவி இருக்குமா இருக்காதா, இது பண்ணுவாங்களான்னு அந்த டவுட்லேயே தான் அந்த ரோட் ஷோ பண்ணிட்டுருக்காரு. நம்ம இருக்கிறன்றதை காட்டிக்கிறதுக்காக ரோட் ஷோ பண்ணிவிட்டு நீங்களே ஒரு ஆளுங்களை கூட்டி அந்த 500 ரூபாய்க்கு ஆளுங்களை வர வச்சு ஸ்ட்ரென்த்தை காட்டி போடுறது, அதெல்லாம் அது இல்லை கிடையாது. அதனால் வந்து அந்த ரோட் ஷோ வந்து பெரிய அளவுக்கு ஒன்றையும் தாக்கலை. இப்படி பேசினே இருக்காரு, அந்த லேடிஸ்லாம் அப்படி போயின்னு இருக்காங்க, இந்த பக்கம் போயிட்டு காலியாக இருக்குது. நம்ம ஆளு தான் தள்ளுன்னு போகிறாங்க. நான் பார்த்தா நம்ம ஆளு தாங்க, நாங்கள் யாருமே இல்லை. ரோட் ஷோக்கையும் சக்ஸஸ் கிடையாது, ஃபெயிலியர் தான் அது. அந்த மாதிரி அது 4 மாதம் இப்போ ரோட் ஷோ ஃபுல்லாக பண்ணுவார் போல். இப்போ அந்த ரோட் ஷோன்றது வந்து ஒரு எடுபடாத ஒரு விஷயம். அது நல்லதும் கிடையாது. நம்ம எலெக்ஷன் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நடந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் சொன்னதேன். இப்போ நீங்கள் ரோட் ஷோ போயிட்டாக்கா ஜனங்க எப்படி ஞாபகம் வச்சுங்க? எலெக்ஷனுக்கு எத்தனை மாதம் இருக்கு இன்னும், எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோட அதிமுகவுக்கு கூட்டணி குறித்து தமிழக கட்சி எந்த கட்சியுமே பேச்சுவார்த்தை நடத்தலையே. இப்போ நான் கூட ஒரு நல்ல நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்கிட்ட 10 பேர் தேடி வருவாங்க. நானே நொந்து போயிட்டு எனக்கு வந்து அந்த ஆழ்ம திறமெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னாக்கா அப்போ யார் என்கிட்ட வருவாங்க? அதனால் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது அவருக்கு. அவர் வந்து எல்லாரையும் வந்து அவர் நினைக்கிறாரு நம்ம போகிறது கரெக்டுன்ட்டு. பட் இவருக்கு ஒரு ஆளுமை இல்லாதனால தான் அன்றைக்கி மன்சூர் அலிகான் கூட உட்காந்து கேபி முனுசாமி இது பேசலாமா, கூட்டணி பேசலாமா? மன்சூர் அலிகான் நமக்கு அவர் கட்சியாக சொல்லலை, எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் யாரும் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் நாள் நெருங்க பல சேஞ்சஸ் இருக்குது. அப்போது வந்து அந்த ஆளுமைன்னு மிக்கிறது ஒன்று வரணும். நீங்கள் இந்த பக்கம் ஒரு குடும்பம்னா பெரியவங்க இருக்கணும். அதில் அந்த வகையில் சரி, ஐயாவும் சரி, சின்னவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இயக்கத்தை இப்போ கூட ஒன்றையும் கெட்டு போகல. இதில் இந்த கருத்து வேறுபாடெலாம் விட்டுட்டு இந்த ஈகோஸ்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழும். ஒத்துமையாக இருந்தோம்னா திமுக இன்னைக்கு ஆட்டம் கண்டுன்னு இன்னைக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் இதே நினப்பில் போன வாட்டி மாதிரியே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னை ஏற்றுக்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மைக்கில் எல்லாம் பேசிக்கின்னு இந்த இதில் இந்த சர்ச்சில் வச்சுருந்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டு அதெல்லாம் ஈடுபடாது. அம்மா பாருங்கள், அம்மாவோட ஆளுமை, அம்மாவோட ட்ரைனிங் நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் நல்லா இருக்குது கட்சி, அதை நம்மளே படுகொழியில் தள்ளின்னு இருக்குன்றதை அவர் எடப்பாடிக்கு தெரியும். தெரிஞ்சே தான் இதை பண்ணிட்டுருக்காரு. இனி அவர் அதை வந்து சரி செஞ்சே ஆகணும். சரி செய்யலைனாக்கா இந்த கட்சியை ரஜினி சொன்னார் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரி இந்த கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வந்த கட்சியெலாம் வந்து எடப்பாடியை ஒரு விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாவேக்கால வந்து ஆதவர்ஜன், அவங்களுக்கு என்ன கட்சியை பற்றி தெரியும்? அவங்க இப்போ தான் வராங்க. இப்போ ஆனாயின்னா இப்போ தான் தெரியுது, இப்போ தான் வராங்க உள்ள. அவங்களே வந்து எடப்பாடியை வந்து அந்த பொது வழியில் நடந்துட்டு வரப்போ அந்த புஷியானதெல்லாம் வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா. அப்போ வந்து ஒரு மாதிரி எடப்பாடியை வந்து அது எடப்பாடிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மட்டமாக பேசுகிறாங்கல்ல. அதெல்லாம் நம்ம கேட்குறப்போ நம்மளுக்கு எடப்பாடி சொன்னான்னா நம்ம கட்சியை சொன்னான்னா அம்மா கட்சியை சொன்னா அது மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை கூட ஒரு பெருசாக எடுத்துக்காமல்
கூலாக சிரிச்சிட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாரு அவர். அது மாதிரி இருக்கக்கூடாது இனியும். இந்த சாதாரண கட்சியே இப்படி வரலைனாக்கா அப்போ மற்ற கட்சியெல்லாம் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து திருமாவளவனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்க சிகப்பு கம்பளம் விரித்து கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. இது தேவையா? அதை கேட்டு அதை வந்து வேறு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார் அவர். அது மாதிரிலாம் கேட்டுருக்கூடாது. அதான் சொல்கிறேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதோ ஒன்று பேசி ஆகணும். அப்புறம் பேசிகிட்டே இருக்காரு. பேப்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க போல் இந்த பஸ்ஸில். அது இது இல்லை அது இல்லைன்னு. பட் அது பதட்டத்தில் இருக்கார். அவருக்கும் ஒரு இருக்குது. ஆனால் கொஞ்சம் இறங்கி வரத்துக்கு யோசிக்கிறார் போல் பாவம். ஆனால் இறங்கி வந்தார்னா அவர் ஒரு தலைவரை ஏற்றுக்கலாம். இறங்கி வரலைனாக்கா அவரை இன்றைக்கி வந்து மக்கள் இல்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் 2026 அப்புறம் அப்படி எடப்பாடின்ற ஒரு சவடே இருக்காது. அதுக்கு ஆளாவானு நான் நினைக்கிறேன். தேமுதிகவுக்கு எடப்பாடி மாநிலங்களவை சீட்டு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை மாற்றி சொல்லிட்டாரு. அதனால தான் கூட எந்த கட்சியும் வரமாட்டாங்களா? அது வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது மாதிரி பல விஷயத்த நம்ம வாக்குறுதியாக கொடுத்து எவ்வளோ நம்ம அசிங்கப்பட்டிருக்கோம். பட் அவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பாவம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னென்ன சொன்ன வார்த்தைகள் எல்லாமே காற்றுல பறக்க விட்டாச்சு. நம்ம திருப்பியும் பஸ்லேருந்து போனால் நல்லா இருக்காது. ஐயாவுக்கு 2.5 வருஷம் சிஎம் பதவி, 2.5 வருஷம் அவர் எடப்பாடி சிஎம் பதவி தான் மத்தியில் வெங்கநாயுடு அவரை வச்சு பேசி பண்ணாங்க. ஆனால் வாக்குறுதியாக நீங்கள் கொடுத்த விஷயத்தை எதுவுமே நீங்கள் ஒத்துக்கலையே. ஏன் சொல்கிற? உங்களுக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்த முதலமைச்சர் பதவின்றது எப்படி ஒரு சாதாரண பதவியாது? கனவுல கூட காண முடியாத ஒரு பதவியை சசிகலாமா கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்களே சூரியதை பார்த்து நாய் கொலைக்குதுன்ற மாதிரிலாம் மட்டமாக பேசுனீங்க. 2ஆம் தரம் பேச்சாளர் மாதிரிலாம் பேசுனீங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்க்குறான். எல்லாரையும் நீங்கள் தூக்கி எறிய தயங்கவும் மாட்டீங்க. ஏன் நாளைக்கு ஈவன் பிஜேபி கூட யார் பிஜேபி யார் அமித்ஷான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இது புதுசு இல்லை. பாவம் அது அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது நம்மளுக்கு பழக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு தான் உங்களுக்கே தெரியும். இப்போ கற்பழிப்பு, கொள்ளை, போதைப் பொருள் எவ்வளோ எல்லா விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி அரசு அதிகாரியும் சரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அதோ யாருக்கோ ஒரு வண்டியை கொடுக்க சொன்னாராம். அதுக்கு நீங்கள் ரிட்டர்னாக கொடுங்க லெட்டரு, நான் வண்டியை கொடுக்குங்க. ரிட்டர்னாக கொடுக்கல நான் எப்படி கொடுங்க? நாளைக்கு எதனா ஆச்சுனாக்கா என்ன மேலே தானே இது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மீறி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தராதனால என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு பந்தோபஸ்தை போட்டு அவரை அலக்கழிச்சு மன உளைச்சல் ஆக்கி ஃபஸ்ட்டு பைக்கில் வந்தார், அப்புறம் நடந்து வந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளி வழியில் வந்து எல்லாத்தையும் மீறி அவர் வந்து பொது வழியில் வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்தாரு. அப்போது அவங்க என்ன மனநிலை இருக்காங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதிகாரிங்களாம் அதுக்கு வந்து வாழ்த்து போட்டிருக்காங்க. அப்படின்னா மனக்குமுறல் எவ்வளோ இருக்கும்? இன்றைக்கி இந்த என்ஜிஓஸ்லாம் நீங்கள் வந்து போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் நம்மளுக்கு எப்போயுமே போடல போன வாட்டிலாம். ஆனால் இந்த வாட்டி என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அங்கங்கே மறியலை பண்ணுறாங்க. ஒரு அரசு இயந்திரம் வந்து சுத்தமாக முடக்கப்பட்டுக்கு தான் நான் சொல்ல முடியும். தவிர அரசு வந்து தாந்தோண்டித்தனமாக செயல்படுது. யாரும் கேட்கறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, அந்த அதிகாரிக்கு விட்டு பனிஷ் பண்ணுவீங்க. என்ன பண்ணீங்க, சஸ்பெண்ட் பண்ணீங்க, இல்லை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பீங்க. போன உயிர் எப்படி வரும்? லாக்அப் டெத் ஆகிப்போச்சு இல்லை சமீபமாக. அது எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் வந்து மனித உரிமை மீறல் அது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா? அப்போ அவங்களோட என்ன பண்ணியிருக்கணும், அவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை, கடுமையான தண்டனை, லைஃப் டைம் இது பண்ணியிருக்கணுமா இல்லையா? சும்மா அவங்கள வந்து நீங்கள் அந்த நேரத்துக்கு அதிகாரிங்க எப்பவுமே அதிகாரி காப்பாற்ற நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போன உயிர் திரும்ப வராது. அது மாதிரி நிறைய விஷயங்கள். சின்ன பசங்க, 6 வயசு பசங்க, இதெல்லாம் இது தமிழ்நாடா இல்லை சுடுகாடா? அவ்வளோ கேவலமாக எவ்வளோ கொள்ளைங்க. நீ பாட்டி என்கவுண்டர் பண்ணியிருந்தாவே ஒருத்தன் கொலை பண்ணி தான் இருக்கான். திருப்பி ஜெயிலுக்கு போகிறான், திருப்பி பெயில் போகிறான், திருப்பி போகிறான், திருப்பி கொலை பண்ணுறான். ஒரு இதுவே கிடையாது. உடனே என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கிற கமிஷனர் தூக்கி மாற்றி போடுவீங்க. நீங்கள் புதுசாக எடுத்தாந்து போடுவீங்க. அதை மறக்கிறதுக்கு அவர் வருவார். இதுக்காக இன்னொரு 2-3 என்கவுண்டர் பண்ணுவார். திருப்பி அவன் தப்பு நடந்தா இருக்கும். இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மட்டமான இருக்குது. இது திமுக மேலே பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் எலெக்ஷனில் இதோட தாக்கம்ன்றதை எலெக்ஷனில் கண்டிப்பாக மக்கள் புரிய வைப்பாங்க. திமுக 4.5 ஆண்டு ஆட்சியில் இந்த தவறுகள் பண்ணியிருக்கக்கூடாதுன்னா எந்தெந்த தவறை சுட்டி காட்டுவீங்க? இந்த மீன் விளம்பரம் மட்டும் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவன் பேட்டி கேட்குறாங்க. சேகர்பாபு ஊட்டியில் போய் அவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயும் போய் வேலை பார்க்குறாரு.
அங்கேயே போய் மக்களுக்கான பணியை தான் பார்க்குறாரு இங்கே சேகர் பாபு சொல்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தாக்கா அவங்க துர்கா ஸ்டைலில் பக்கத்தில் இருந்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட்டு போயின்னு. ஸோ இது மாதிரிலாம் வந்து இந்த விளம்பரம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த நலத்திட்ட கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி கிடைச்ச வரைக்கும் இன்னி அடுத்த வாட்டி அவங்க வரமாட்டேன்ற இதில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவங்க பாட்டு சுதந்திரமாக எந்த மக்கள் நல பணியும் செய்கிறதும் கிடையாது, அதுக்கு உண்டான கவனம் செலுத்துறதும் கிடையாது, யாரும் அதிகாரியும் யாரும் மதிக்கிறதும் கிடையாது. அவங்கவுங்க தாண்டோனி தானமாக எல்லாம் அரசு ஃபுல்லாக செயல்பட்டுருக்கு. இப்போ அதிமுக நாங்கள் அவ்வளோ செஞ்சோம் விளம்பரம்லாம் கிடையாது, சாதாரணமாக போயிடும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் விளம்பரம் பண்ணது இல்லாமல் நம்ம அம்மா உணவகம் போர்டெல்லாம் கிழிச்சு இன்னும் நான் எங்களை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சி உங்களே நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல போனேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து திண்ணை பிரச்சாரம் மாதிரி போனார், இப்போ அடுத்தது இதை ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, இன்னும் 8 மாத காலமே இருக்கிறதுனால இவர் திரும்பி போகிறாரு. போய் அந்த உரிமை தொகை விஷயங்கள் எவ்வளோ இவர் சொன்னார்ல வாக்குறுதி, அதில் யாருக்கெல்லாம் போய் சேரலைன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, பொதுவாகவே போகிறாரு. அங்கே போயிட்டு எல்லோரும் மனு கொடுக்க சொல்கிறாரு. அந்த மனு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மனுவில் 50,000 பேர் வந்து உரிமை தொகையாக இப்போயாச்சும் கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த மனுவில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முடிய போகுது. அந்த 1,00,000 பேரில் 50,000 பேர்னால் அப்போ நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தமிழ்நாட்டில் 6.5 கோடி பேர்னா நீங்கள் வந்து 4 கோடிக்கு மேலே நீங்கள் எதுவுமே இந்த சொன்ன வார்த்தை செய்யலைன்னு அர்த்தம். எல்லாமே வந்து ஒரு மாயை மாதிரி காட்டுறீங்க. நீங்கள் நீட் தேர்வுலாம் செங்கல்லை வச்செல்லாம் பேசினார் அவர் நீட் தேர்வு இது விலக்கு அதுக்குன்னு. இன்றைக்கி யாராலும் செய்ய முடியாது. அன்றைய நேரத்தில் மக்களை திசை திருப்பத்துக்கு ஏதாவது பொய்யை சொல்லி காரணம் காமிச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாத்துனீங்களே தவிர, நாங்கள் சொன்னதை செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம். ஆனால் நீங்கள் சொன்னதையே செய்யாமல் ஆட்சியை அமைச்சிட்டிங்க. பட் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துச்சே தவிர, பட் இனியும் வந்து இவர் என்ன பண்ணாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த வாட்டி ஒற்றைத்தலைமை வேணுன்றதை நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க. ஒற்றைத்தலைமை இருந்தும் தொடர் தோல்வியை கண்டீங்க. அவரை நீங்கள் என்னென்னலாம் அசிங்கம் பண்ணுறீங்க, எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அவரை. நீங்கள் 4 பேரை விட்டு பொது வழியில் பேச சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் சகிச்சுட்டு இன்னைய வரைக்கும் பொறுமையாக இருக்காரு. நாங்கள் ஒரே இது அம்மாவோட கட்சி. இது களத்தில் இறங்கி உழைக்கிறவனுக்கு தான் பதவி கொடுக்கணும் தவிர நடிக்கிறவனுக்கு பதவி கொடுக்கக்கூடாது. அம்மா இருக்கிறப்போ இங்கே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த போகிற 20 நிமிஷத்தில் ஸ்க்ராலில் ஓடும். அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டால் இவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ரெட்டலைக்கு எழுத்தும் பண்ணக்கூடாது, ஐயாவும் சேர்க்கணும். அப்போ யார் இறங்கி வர்றோம்?